வணக்கம். நான் அன்னபூர்ணா, பிஜேபியில மாநில செயலாளராக இருக்கேன் ஊடகத்துல. இன்னைக்கு திருநெல்வேலி வந்திருக்கேன். சொந்தக்காரங்க ஒருத்தவங்களோட கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நேத்து நான் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது திருச்செந்தூர் கோயில்ல தரிசனத்துக்கு காசு வாங்குறத பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவை பார்த்துட்டு நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் உடனடியாக ஒரு ஸ்டெப் எடுத்துருக்காங்க. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு திருச்செந்தூர் கோயில்ல போயிட்டு நேரடியா அங்க போயிட்டு ஆய்வு பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயத்த நான் ரொம்ப வரவேற்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம். இதே அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, கோவில்ல போயிட்டு ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க. அதாவது பிரசாதத்தோட எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் பிரசாதத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு சாதாரண ஆபீசர், அதாவது இன்ஸ்பெக்ஷன் போற ஆபீசர்ஸார வச்சு கூட நீங்க இந்த வேலையை பார்க்கலாம். நீங்க ஒரு அரசியல்ல இருக்கிறீங்க, அரசியல்வாதியா ஒரு அமைச்சரா நம்ம அறநிலைத்துறைக்கு கீழே வர்ற தமிழ்நாடுல மட்டும் அதிகாரப்பூர்வமா 46,334 கோவில்கள் இருக்கு. இந்த கோவிலோட நிலங்கள் கரெக்டா செயல்பட்டு வருதா? இந்த கோயில்களோட நிலத்தை எத்தனை பேர் அபகரிச்சிருக்காங்க? அபகரிக்கிற ப்ராப்ளம் இட்ஸ் அ பர்னிங் இஷ்யூ இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல கோவில்களோட நிலம் எல்லாத்தையும் ஒழுங்காவே சீரமைக்காம, அதை ஒழுங்காவே பார்க்காம இருக்கிறாங்க. இந்த நிலங்கள்ல நீங்க ஒரு கடைகள் எல்லாரும் போடுறாங்கன்னா, அந்த கடையோட வாடகை பணம் கரெக்டா வருதா? இது ஒழுங்கா கட்டமைச்சு கொண்டு போறாங்களா? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து உங்களோட மாண்புமிகு சிஎம், தமிழ்நாடு சிஎம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்க கொடுக்கணும். தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த 40,000 கோவிலுக்கு மேலேயும் இருக்கிற இந்த கோவில்களோட நிலங்கள் சரியாக பாக்குறாங்களா? சரியா கண்காணிக்கப்படுதா? இந்த நிலங்கள் எல்லாம் அபகரிச்சது எல்லாம் மீட்டு கொடுக்கணும். அதாவது அந்த நிலங்கள்ல நிறைய பிரச்சனை இருக்கு. அங்க உள்ள மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அந்த நிலத்துல இருக்கிற யாரு அபகரிச்சு இருக்கிறாங்களோ இல்ல ஒரு கடைகள் போட்டிருக்காங்களோ சரியா வாடகை கொடுக்கறது இல்ல. சோ இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறது தான் ஒரு அமைச்சரோட வேலை. சோ இதுதான் நான் சொல்லிக்கிறேன். மாண்புமிகு திரு விஜய் அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் என்னோட கோரிக்கை என்னன்னா, நான் மெஜாரிட்டியா இருக்கிற இந்து மக்களோட ஓட்டு வாங்கிதான் நீங்க இன்னைக்கு சிஎம்மா இருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க. இந்த மெஜாரிட்டி மக்களை நீங்க மைனாரிட்டி வாய்ஸா ஆக்காதீங்க. எங்களோட குரலையும் கொஞ்சம் கேளுங்க. எங்களோட வழிபாடு முறைகள், எங்களோட நம்பிக்கையும் நீங்க கொஞ்சம் பார்த்து சரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து திருச்செந்தூர் கோயிலில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறதாக பொதுமக்களும் சமூக வலைதளங்களிலும் சமூக ஆர்வலர்களும் கடவுள் நம்பிக்கையுடைய பக்தர்களும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸை என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் எழுதியிருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதன்படி இன்றைக்கு காலையில் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடியற் காலையில் நான் இங்கே வந்திருந்தேன். மாஸ்க் போட்டுட்டு நான் இங்கே ஆய்வுகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி ஆய்வு பண்ணும்பொழுது இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோபுர என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா, பொதுமக்கள் பக்தர்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூட்டு போகிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் ஈடுபட்டுள்ளக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து தான் இங்கே ஈடுபட்டுருக்கிறாங்க. அவங்க யாராக இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாமல், எந்த பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கை எடுப்போம். அதற்குள்ளே இணையத்தில் ஒரு தப்பான செய்தியை பரப்பி விட்டுட்டுருக்கிறாங்க. மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கியிருக்கிறோம். எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ளே அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்ககிட்ட வாங்கியிருக்கிறோம். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது. அந்த விளக்க கடிதத்தை வாங்கிட்டு இது ஒரு ப்ரொசீஜர். ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அவங்கள கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் வாங்கி அதன் மேலே நடவடிக்கை எடுப்போம்.